அதாவது இப்போ எங்கள் ஏரியாவிலே பார்த்தோன்னா இந்த மிஷின்லாம் வாங்கிட்டு வரும்போது இவன் ஏதோ பைத்தியக்காரன்ற மாதிரி நினைச்சாங்க. எனக்கு காசை வீணா கறியாக்குறான் அந்த மாதிரி தான் எண்ணத்தில் இருந்தாங்க எல்லாருமே. இப்போ வாங்கி வந்து அரைக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே எனக்கும் வேணும் எனக்கு தேவைன்ட்டு எங்கிட்டே சொல்லியிருக்காங்க. தட்டாகட்டும் மக்காச்சோள தட்டாகட்டும் இது அரிசி மாட்டுக்கு போகிறதுனால வேஸ்டேஜ்ன்றது எனக்கு சுத்தமாக இல்லாதனால எனக்கு தட்டும் மீதியாவது மாடும் வந்து சாப்பிட்றது வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் சாப்பிட்றது கண்டிப்பாக வாங்கணும். ஏன்னா ஒவ்வொரு விவசாயம் ஒரு 3 மாட்டுக்கு மேலே வச்சுக்கிற விவசாயிகளாகட்டும் 2 மாடு வச்சிருக்க விவசாயிகட்டும் கண்டிப்பாக மிஷின் இருந்தாங்களா அவங்களுக்கு டைமிங் சேவ் ஆகும். அதே மாதிரி தட்டு வந்து வேஸ்டேஜ் ஆகாது. நிறைய வந்து அவங்களுக்கு சேவ் தான், லாபம் தான், நஷ்டம்னு இல்லை. மிஷின் வாங்குறதுனால நஷ்டம் இல்லை. அது கஜா ஸ்டாப் கட்டர் வாங்கலாம். நான் ஆன்லைனில் தான் ஃபேஸ்புக்கில் பார்க்குற போது விளம்பரத்தை பார்த்து தான் வாங்கினேன். மிஷின் எடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல திருப்தியாக இருக்குது. ஏன்னா வேஸ்டேஜ் இல்லை. அதே மாதிரி கம்பெனி பக்கம் எந்த ஒரு இது கம்ப்ளைண்ட்டும் இல்லை இது வரைக்கும். எனக்கு மிஷின் எடுத்த பின்னாடி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அப்படியே போடுறதுனால பார்த்தீங்கன்னா தட்டு வந்து நிறைய அதோட சோகையை மட்டும் சாப்பிட்டு தண்டு அப்படியே விட்டுருவோம். அதனால் வந்து மாட்டுக்கு வந்து என்ன தண்டில் தான் அதோட சக்திகள் இருக்குது. அதை வந்து சாப்பிட்ற போது அது சாப்பிடாது. ஏன்னா அதுக்கு ரொம்ப ஆடை இருக்கிறதுனால சாப்பிடாது, வேஸ்டேஜ் பண்ணிடும். அதே நமக்கு மிஷின் விட்டு அரிசி போடுற போது என்ன சாப்பிட்றதும் ஈஸியாக எடுத்து சாப்பிட்றது. அதே மாதிரி ஜீரண பிரச்சனையும் வர்றதில்லை. நல்லா இது சாப்பிடும் போது பேசன் வச்சுக்கோங்களேன், அது வந்து சாப்பிடும் போது ஈஸியாக சாப்பிட்ரும். அதே மாதிரி ஜீரண பிரச்சனை வராது. மிஷினில் விட்டு அரிசி போடுறதுனால அந்த தண்டை சாப்பிட்றதுனால பாலோட தரமும் அதிகமாக இருக்குது. ஃபேட்டேஷனப்போ வந்து சேர்ந்து வருது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மாட்டுக்கும் யூஸ் பண்ணுறோம், பரணை போட்டிருக்கோம், ஆட்டுக்கும் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் கோழி இருக்குது. இதோட தண்டுங்களெல்லாம் கோழிக்கும் சாப்பிடுது, பார்த்தும் எல்லாமே சாப்பிடுது. அந்த தண்டை போடும்போது நறுக்கி அரிஞ்சு காலிஞ்சுக்கு வரும்போது நறுக்கி போடுறதுனால அது வந்து சாப்பிடுது, ஈஸியாக எடுத்து சாப்பிடுது. இப்போ வெளியே விட்டாங்களா அது போய் புல்லு இதெல்லாம் மேய்கிறது பதிலாக இதையே எடுத்து சாப்பிடுது. போட்டிங்கனாக்கா அது நல்லா அது சாப்பிட்றதை நீங்களே பார்க்கலாம்.